வேதாந்த் சேனல். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்ட் ஓவம். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைஸ்ட் ஓவம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபெர்டிலைசேஷன் டாப்பிக்கும் இம்ப்ளான்டேஷன் டாப்பிக்கும் அதனோட கண்டினியூஷன் தான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைஸ்ட் ஓவம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைஸ்ட் ஓவத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்பர்ட்ஸ் இன்டு எண்டோமெட்ரியம். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட செல்ஸ், அதாவது ஃபெர்டிலைசேஷன் ஆகிட்டு வர்ற அந்த செல்ஸ் வந்துட்டு நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோமெட்ரியத்துக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சு அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் எண்டோமெட்ரியம். அதாவது அதுக்குள்ள பதுங்கி இருக்கிறது. எம்பர்ட்ஸ்னு கரெக்டாக மீனிங் சொன்னால் பதுங்கி இருக்கிறது. அந்த இம்ப்ளான்டேஷன் தான் வந்துட்டு எம்பர்ட்ஸ் ஆயிடுன்னு சொல்லுவோம். அதே சமயம் இங்கே எண்டோமெட்ரியம்ன்றது டியூரிங் டைம் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து எண்டோமெட்ரியம் டெசிடிவாக மாறும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா there are 3 layers of outer trophoblast layer. இந்த அவுட்டர்ல இருக்கிறது வந்துட்டு ட்ரோபோபிளாஸ்ட் லேயரை, இன்னர் இருக்கிறது இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். அது இமேஜஸ் நான் காட்டுறேன். அந்த இந்த அவுட்டர் லேயர் வந்துட்டு 3 லேயராக மாறும். என்னென்ன லேயர்னு பார்த்தீங்கன்னா மூணு லேயராக இருக்கும். என்னென்ன லேயர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட், இன்னர் வந்துட்டு சைட்டோட்ரோபோபிளாஸ்ட், மிடில் வந்துட்டு மீசன்கைமா ஆர் மீசோடோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவம் வந்துட்டு ஓவம் ப்ரொடக்ஷன் ஆனது, ஓவம் வந்து ஸ்பெர்மோட மெர்ஜ் ஆகிட்டு ஃபெர்டிலைஸ்ட் ஆன பின்னாடி ஜைகோட் 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், அப்புறமா வந்து மோரலா ஃபார்மேஷனில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். பிளாஸ்டோசிஸ்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த அவுட்டர் லேயர் தான் ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இன்னர் செல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயராக வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்துட்டு இங்கே எண்டோமெட்ரியத்துக்குள்ள உள்ளே போய் பதுங்கிட்டு இது வந்து எம்ப்ரோயோவா டெவலப்மெண்ட் ஆகிறது தான் வந்து நம்ம இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைஸ்ட் ஓவம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே சமயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் லேயர் சென்சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் நியூட்ரியன்ஸ் இன் த maternal blood and it leads to for developing embryo. இந்த அவுட்டர் சென்சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் இம்மீடியட்டாக எண்டோமெட்ரியத்தோட அட்டாச் ஆகிறது, மீன்ஸ் டெசிடியோவோட. அது இட் மேக்ஸ் நியூட்ரியன்ஸ் இன் த மெட்டர்னல் பிளட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்டாச் ஆன உடனே அங்கே இருக்கிற மெட்டர்னல் பிளட்டோட கனெக்ட் வச்சுட்டு அங்கே இருக்கிற மெட்டர்னல் பிளட்லேருந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் டெவலப்மெண்ட் ஃபெர்டிலைஸ்ட் ஓவம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் இது வந்து அப்சர்வ் பண்ணும். அது என்னத்துக்கு அப்படின்னா ஃபார் டெவலப்பிங் த எம்ப்ரியோ. அண்ட் நெக்ஸ்ட் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் வந்து இன்னர் லேயர். இது என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரேஷன், இட் வில் பி செக்ரேட் த ஹெச்சிசிஜி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹியூமன் கோரியானிக் கோனோடோட்ரோபின் ஹார்மோனு. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபார்ம் கார்பஸ் லூட்டியம் ஆஸ் பிரெக்னன்சி ஸ்டார்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா கார்பஸ் லூட்டியத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணும் என்னன்னுட்டு பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரெக்னன்சி கார்பஸ் லூட்டியம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணோம்னா கார்பஸ் ப்ரொடியூஸ் ஈஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன பின்னாடி இன்க்ரீஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டான். அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் தான் டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் மதருக்கு தேவையானது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் இட் வில் பி ஸ்டாப் த ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் இன் த ஓவரி. இது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால ஃபாலிக்கல்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதும் ஓவலேஷன் ஆகிறதும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஆகிறதும் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆகும். இது எதனால நடக்குது அப்படின்னா இன்னர் லேயர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் லேயர் வந்து மீசோடோம்னு சொல்லுவோம். இது வந்து கோரியானிக் வெசிகல்ல மெம்பரேனா மாறும். அது என்ன அப்படின்னாக்கா கோரியானா மாறி இருக்கும்.
நெக்ஸ்ட் கோரானிக் வில்லை. கோரானிக் வில்லைன்றது வந்துட்டு இது மெயின் பார்ட் பிளசண்டால வந்து பிளசண்டால மதரோட பிளட்டும் ஃபீட்டலோட பிளட்டும் வந்துட்டு கொண்டு போறதுக்கு ஒரு பகுதி வந்து கோரியானிக் வில்லை. அது என்ன ஆகும்னா இனிஷியலாக டெவலப்மெண்ட் எப்படி ஆகும்னா ஃபிங்கர் லைக் பேர்ட்ஸ் ஆஃப் ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர் ப்ரொஜெக்ட்ஸ் அவுட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த இம்போர்ட்டட் பிளாஸ்டோசிஸ்ட். அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் இம்ப்ளான்ட் அதாவது அட்டாச் ஆகிருக்கிற பகுதியில் வந்துட்டு ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் வர்றது தான் ட்ரோபோபிளாஸ்டிக் லேயர். அந்த கோரியானிக் வில்லை வந்துட்டு 3 டைப்பாக பிரிப்போம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி வில்லை, செகண்டரி வில்லை அண்ட் டெர்ஷரி வில்லை. ஸோ இந்த பிரைமரி வில்லை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a solid tropoplastic layer formed by 12th day of fertilization. அதாவது இனிஷியலாக வர்றது வந்து பிரைமரி வில்லை. அது வந்துட்டு சாலிடாக இருக்கும், சாலிட் ட்ரோபோபிளாஸ்ட் லேயராக இருக்கும். இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா 12th day of fertilizationல. And second வந்துட்டு செகண்டரி வில்லை. திஸ் வில்லை ஃபார்ம் வித் மீசன்கைமல் லைனிங்ல வர்றது எப்பன்னா 16th day of ஃபெர்டிலைசேஷன்ல வர்றது வந்து செகண்டரி வில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி வில்லை. செகண்டரி வில்லையோட இட் வில் பி அன்ஃபார்ம்டு பிளட் வெசல்ஸ். அதாவது செகண்டரி வில்லையும் பிளட் வெசல்ஸும் ஃபார்ம் ஆகிறது வந்து 21st டேல இருக்கும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் 21st டே. இது வந்துட்டு திஸ் வில்லை side of uterine wall show branching which to form placenta. அதாவது பிரான்ச் மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச்சா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். காமிக்கிற அந்த இது வில்லை எப்படி இருக்கும்ட்டு show the branching which to form placenta and disappear the chorionic leaf. அது கோரியானிக் லீவ் வந்து டிசப்பியர் ஆகிட்டு பிளசண்டாவா மாறும். அது வந்துட்டு யூட்ரின் வால் சைடில் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும் ரெசிடுவா சைடில். ஸோ அது வந்து டெர்ஷரி வில்லைன்னு சொல்லுவோம் நாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் வந்து பாடி ஸ்ட்ராக்கு இதுதான் வந்துட்டு பிளசண்டா டெவலப்மெண்ட் ஆகிற பிளேஸு. இது வந்துட்டு ஃபீட்டஸும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கேவிட்டியும் ஃபார்ம் ஆகிறது. இது வந்து பாடி ஸ்ட்ராக்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரைமரி யாக்சேக். இது பிரைமரி யாக்சேக்கு. இது வந்து செகண்டரி யாக்சேக்கா. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசோடாமு. இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபீட்டலோட ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிறது. இது எண்டோடாமு, இது மீசோடாமு. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் கோயிலும் சொல்லுவாங்க. இந்த எல்லோ கலர்லாம எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் கோயிலும் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பாடி ஸ்டாக் சென்ட்ரல் பார்ட். அது ஆக்சுவலாக நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா பிரைமரி வில்லை. பிரைமரி வில்லை வந்துட்டு இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்டரி ஆக்சேக். இது வந்துட்டு பிரைமரி ஆக்சேக் நம்ம மேலே சின்னதாக பார்த்தது வந்து பிரைமரி ஆக்சேக், செகண்டரி ஆக்சேக்கு தனித்தனியாக இருந்துச்சு. இது வந்து செகண்டரி யாக்சேக்கா. அண்ட் இது எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக். இது வந்து நாளாக வந்துட்டு இது கம்மியாயிட்டே வரும். எப்போ ஏன் அப்படின்னா ஃபீட்டஸும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட கேவிட்டி வந்து பெருசாக ஆக இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் கோயில வந்து கம்மியாகிட்டே வரும். இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து எம்ப்ரியோ. அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஆம்னியாட்டிக் கேவிட்டி. இந்த வந்து இன்னர் லேயர் வந்து ஆம்ப்ரியான், அவுட்டர் லேயர் வந்து கோரியான். இந்த லேயர் வந்து கோரியான், இந்த லேயர் வந்து ஆம்னியான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இது வந்து பிளசென்டல் ஏரியா. இது வந்து யாக்சேக்கு. இது பாடி ஸ்டால்க்குன்னு சொல்லுவாங்க. இது பாடி ஸ்டாக்கு. அதாவது அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. இதுதான் வந்துட்டு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஆம்னியான் இன்னர் லேயர். அது ஃபீட்டல் கவர் ஆகிக்கிறது. நம்ம முன்ன பார்க்கக்குள்ள சின்னதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஆம்னியாட்டிக் அதிகமாகனால இது வந்து தள்ளி வந்திருக்கு ஆம்னியான் லேயர். இது வந்து ப்ளூ கலர் இருக்கிறது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கோரியானிக் வில்லை. இதெல்லாம் வந்துட்டு கோரியானிக் வில்லைன்னு சொல்லுவோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது எல்லோ கலர் லைனில் அது வந்து கோரியான் லேயர். 2 cavities present in the
இன்னர் செல் மாஸ். அதாவது நம்ம பார்த்தோம் இமேஜஸ்ல 2 கேவிட்டிஸ் இருக்கு. ஒன்று பேபிஸ் டெவலப்மெண்டா ஃபீட்டஸ் டெவலப்மெண்டா இருந்து, இன்னொன்று வந்துட்டு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்துட்டு ரெண்டுமே இருக்கும். அது இன்னர் செல் மாஸ்ல டெவலப்மெண்ட் ஆகிறது. ஒன்று ஆம்னியாட்டிக் கேவிட்டி, இன்னொன்று யாக்ஸைக். யாக்ஸைக் தான் வந்துட்டு ஃபீட்டஸ் டெவலப் ஆகிறது. fetus. And amniotic cavity பார்த்தீங்கன்னா it lies on the side of the ectoderm side தான் இருக்கும். It is fluid filled with fluid, அதாவது it is filled with fluid இருக்கும். And it develop as embryo and amnion forms from its lining. இந்த லைனிங்ல தான் வந்துட்டு embryo and amnion எல்லாம் ஃபார்ம் ஆகும். And next யாக்ஸைக் பார்த்தீங்கன்னா it lies on the side of the ectoderm side தான் இருக்கும். It provides nourishment for the embryo. And next it's part of the its primitive gut. அதாவது primitive gut வந்துட்டு இவரோட ஒரு பார்ட்டை தான் வந்துட்டு யாக்ஸைக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ப்ரியோ. நெக்ஸ்ட் பார்த்தலாம் அப்படின்னா எம்ப்ரியோல இந்த டெவலப்பிங் ஃப்ரம் ஆஃப்ஸ்பரிங் டு 8th வீக் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் இஸ் கால்ட் எம்ப்ரியோ. அதாவது அது டெவலப்மெண்ட் ஆகிறதுலேருந்து இம்ப்ளான்டேஷன் ஆடுறதுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேர் வந்து நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். எம்ப்ரியோ இஸ் இன் கிரீக் வேர்டு இஸ் ஸ்வெல்லிங் வித்தின். எம்ப்ரியோன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீக் வேர்டில் அதாவது உள்ளுக்குள்ள வந்து பல்ஜ், அதாவது ஸ்வெல்லிங் ஆகிறது தான் வந்துட்டு எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் த க்ரோத் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃப்ரம் 2nd to 8th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன். அதாவது 2வது வாரத்துலேருந்து, அதாவது 2வது வாரத்தில் ப்ரெக்னன்சி 2வது வாரத்துலேருந்து 8வது வாரம் வரையும் வந்து அந்த ஜெஸ்டேஷன் பீரியட்ல எம்ப்ரியோ வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அதனால இதை வந்து எம்ப்ரியோ நம்ம சொல்றோம். இது வந்து பிளாஸ்டோசிஸ்டோடது. நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்ப்போம். பிளாஸ்டோசிஸ்ட் வந்துட்டு ட்ரோபோபிளாஸ்டில் தான் வந்துட்டு பிளசண்டா அண்ட் கோரியான் ஃபார்ம் ஆகும். பிளசண்டாவில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தது என்னென்ன அப்படின்னா கோரானிக் வில்லை அந்த இதெல்லாம் பார்த்தோம். ட்ரோபோபிளாஸ்ட் லேயர்ஸ் சின்சைட்டோபிளாஸ் அதெல்லாம் பார்த்தது வந்துட்டு ட்ரோபோபிளாஸ்டில் தான் வரும், அதாவது பிளசண்டா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோரியான் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, மிசோடம்ல ஃபார்ம் ஆகிறது, அது கோரியான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் செல் மாஸ் அப்படின்னா இது வந்து ஃபீட்டஸை வந்துட்டு ஃபீட்டஸு அம்பிளிக்கல் கார்டு ஆம்னியான் இது 3 வந்துட்டு இன்னர் செல் மாஸில் ஃபார்ம் ஆகிறது. இந்த இன்னர் செல் மாஸ் வந்து மெயினாக டிவைட் ஆகிறது எக்டோடம், எண்டோடம், மீசோடோம். நம்ம இமேஜில் காமிச்சு இல்லைங்களா, எக்டோடம், எண்டோடம், மீசோடோம். அது இந்த எக்டோடம்ல வந்து டெவலப்மெண்ட் ஆகிற என்னென்ன ஆர்கன் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் சிஸ்டம் அண்ட் நெக்ஸ்ட் எபிடெர்மிஸ். இது ரெண்டும் வந்து எக்டோடம்ல ஃபார்ம் ஆகும். எண்டோடம்ல வந்து டெர்மிஸ், ஸ்கெலிட்டன், மாஸ், பார்ட் ஆஃப் யூரினரி பிளாடர், ஸ்கெலிட்டல் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எண்டோடம்ல ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் மீசோடம் வந்து ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், லிவர், பேன்க்ரியாஸ், போன்ஸ், மசில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மீசோடம். அது இன்னராக இருக்கிறதுனால இன்னர் ஆர்கன் ஃபுல்லாக வந்துட்டு மீசோடம்ல டெவலப்மெண்ட் ஆகும். இது இந்த மீசோடம், எண்டோடம், எக்டோடம் இது 3 சேர்ந்து தான் வந்துட்டு எம்ப்ரியோனிக் பிளேட், அதாவது ஃபீட்டஸ் எம்ப்ரியோனிக் பிளேட்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னர் செல் மாஸ்ல இருந்து அம்பிளிக்கல் கார்டு, ஆம்னியான் இதெல்லாம் வந்துட்டு இன்னர் செல் மாஸ்ல ஃபார்ம் ஆகிறது. Next, at this time its length it's 1 inch and shape is tiny cell cluster. அதாவது fertilized ஆன ஓமோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 inch ஆகும், ஷேப் பார்த்தீங்கன்னா tiny cell cluster-ஆ இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டியூரிங் த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், அதாவது இது டெவலப்மெண்ட் ஆகக்குள்ள தென் ஸ்டார்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளசண்டாவும் ஸ்டார்ட் ஆகும். டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஸ்பெஷல் ஆர்கன் ஆஃப் இன்டர்சேஞ்ச், இந்த பிளசண்டா வந்துட்டு இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆர்கன் ஆஃப் இன்டர்சேஞ்ச் பிகின்ஸ் டு க்ரோ பிட்வீன் that embryo and the யூட்ரஸ்க்கும் பிளசண்டாக்கும் இடையில வந்து ஒரு இன்டர்கனெக்டட் இதாக வந்து இருக்கிறது வந்து பிளசண்டா தான். அதே சமயம் இந்த எம்ப்ரியோ கனெக்டட் டு த பிளசண்டா பை த அம்பிளிக்கல் கார்டு. இது கனெக்ட் ஆகிறது எதுன்னா ஃபீட்டஸும் பிளசண்டாவும் கனெக்ட் ஆகிறது அம்பிளிக்கல் கார்டு. அதாவது மதரோட யூட்ரஸ், எண்டோமெட்ரியம், அதாவது டெசிடியூக்கு அடுத்தது பிளசண்டா வந்து கனெக்ட் ஆகிறது அம்பிளிக்கல் கார்டில் கனெக்ட் ஆகிறது ஃபீட்டஸ், அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும்.
அப்புறம் இந்த பிளசண்டா கேரி த ஆக்ஷன் ஃபில்டர் அண்ட் ஆஸ் எ பேரியர். அதாவது பிளசண்டா வந்துட்டு பேரியரா இருக்கும். பேரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். பேபிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹார்ட் ஃபார்மாக இல்லாமல் சாஃப்ட் ஃபார்மாக கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன் எல்லாம் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஃபேட் எல்லாம் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து சிமிலர் ஃபார்ம்ஸை கன்வெர்ட் பண்ணி பிளசண்டா கொடுக்கும். அதே சமயம் பிளசண்டா பேபிக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்துட்டு சப்ளை பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பிளசண்டா வந்துட்டு ஒரு பேரியர் நம்ம சொல்லுவோம்.